வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி வீட்டில்தான் அலுவலகருக்கு வேலை, அலுவலகம் போகிறதே இல்லை வீடியோ வெளியிட்ட அறப்போர் இயக்கம். அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தார். அப்போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு பணம் வாங்கியது அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது வாங்கியதாக. அதன் பேரில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பின்னர் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தி கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டது. திடீரென நெஞ்சுவலி காரணமாக செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் ஆழ்வார்பேட்டை தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் அறப்போர் இயக்கம் 400 கோடி ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். செந்தில் பாலாஜி மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இடம் புகாரளிக்க உள்ளதாக அறப்போர் இயக்கம் தெரிவித்திருந்தது. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சரான 2 ஆண்டுகளில் மின்சார வாரியத்தில் 397 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது. இது குறித்து அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு மின்சார வாரியம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடத்தியிருக்கிறார். செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்தபடி டெண்டர் அதிகாரி காசி இந்த முறைகேட்டிற்கு துணையாக இருந்துள்ளார். இதற்கான ஆதாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 500 கிலோ வாட்ஸ் திறன் கொண்ட எண்ணூர் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒப்பந்தம் திறக்கப்படும் போது 26 ஒப்பந்ததாரர்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரே விலையை குறிப்பிட்டு ஒப்பந்த பில்லையை சமர்ப்பித்துள்ளார்கள். ஒரே விலையில் டெண்டர் கொடுத்த நிறுவனங்கள் ராஜேஷ் லக்கானி, IAS, செந்தில் பாலாஜி ஆகிய மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இது குறித்து ஏற்கனவே முறைகேடு புகார் கொடுத்திருந்தாங்க. மின்சார வாரியத்தில் இருந்து விரட்டப்பட்டு திமுக ஆட்சியில் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட காசு என்று தினமும் அலுவலகத்துக்கு செல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிற்கு சென்று என்ன செய்தார்? இது குறித்து திமுக அரசு விசாரிக்குமா விசாரிக்காதா? அலுவலர் காசு தினசரி அமைச்சர் வீட்டிற்கு போவதை ஆதாரங்களுடன் வீடியோ எடுத்துள்ளது அறப்போர் இயக்கம் என விளக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ தற்பொழுது வெளியாகிருக்கு. இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.